பாட்டி கொடுத்தா வாங்க மாட்டியா? ஒன்னே ஒன்னு எடுத்துக்கத்தா. எடுக்கலன்னா விடவா போற? சரி எடுத்துக்கிறேன், ஆனா சும்மா எடுத்துக்க மாட்டேன். சரிம்மா. பாட்டி, இந்த சேலை எவ்வளவு பாட்டி? நீ காசெல்லாம் கொடுக்க வேணாத்தா. எனக்கு எதையும் ஓசில வாங்கி பழக்கம் இல்ல பாட்டி. இந்த சேலை எவ்வளவுன்னு சொல்லு. நீ விட மாட்ட போல இருக்கே. எல்லாருக்கும் நான் 350 ரூபாய்க்கு தரேன், நீ 250 ரூபா தா. அம்மாடியோ, அம்பட்டு விலையா? என்கிட்ட அவ்வளோ பணம் ஒன்றும் இல்லையே பாட்டி. நான் உன்கிட்ட காசு கேட்டேன், நீ தானே தாரேன்னு சொன்ன. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆத்தா, நீ எடுத்துக்க. அதெல்லாம் முடியாது. பாட்டி, என்கிட்ட 190 ரூபாய் இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சுக்க. அடுத்த தடவை வரும்போது ஊருக்குள்ள துர்கா வீடு எதுன்னு கேட்டுட்டு வா, பாக்கி படத்தை கொடுக்கறேன், சரியா? நல்ல மனசுக்காரி, உன் கையால போனின்னு நினைச்சுக்கிறேன், குடு. என் கையால போனேன்னு சொல்லிட்டல, இன்னைக்கு உன் சேலையெல்லாம் ஒண்ணு விடாம வித்துடும். இந்த பாட்டி. மகராசி, நீ நல்லா இருக்கணுமா. அம்மா, எனக்கு ஒரு சேலையை காட்டுங்க. சேலை எவ்வளவு? பாட்டி இவனு கொடுங்க. நீ உன் வியாபாரத்தை பாரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். இந்தாம்மா, அந்த மஞ்சள் கலர் புடவை கொடுங்க. கம்மி வேலை தாமா, எடுத்துக்கோ. அசோக் போனை எடுக்க மாட்டேங்கிறாண்டி. ஐயோ, அப்போ பெரியவர்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? நான் வேணா ஏதாவது சொல்லி சமாளிக்கவா? யாரு நீ? நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும். அண்ணங்கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்த பாரு, நான் இப்போ ஒரு பிளான் சொல்றேன், அப்படியே அதை நம்ம அண்ணங்கிட்ட சொல்றோம். எங்க இப்ப நம்ம பிளைன்லயா போறோம்? உன்கிட்ட போய் ஒன்னு சொல்ல வந்த பாரு, என்ன சொல்லணும்? அப்படி என்ன நான் தப்பா பேசிட்டேன்? என்னங்க என்னங்க நில்லுங்க. அண்ணே, அசோக் கிட்ட பேசிட்டேனே, ஏதோ முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டானா. நேரா அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டான். இதை விட முக்கியமான வேலை என்னடா இருக்கு? ஏதாவது காரணம் சொல்லி வராம போயிட்டான்னா அங்க நாம தான் அசிங்கப்படணும். பெரியப்பா. என்ன பெரியப்பா, தம்பி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். கண்டிப்பா நம்ம அங்க வந்து சேரும்போது அவனும் அங்க இருப்பேன்னு சொல்லிட்டு தான் போனான் பெரியப்பா. அதனால அசோக்கை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் பெரியப்பா, நம்ம கிளம்பலாம் பெரியப்பா. என்ன? அசோக் தான் போனை எடுக்கலையே, அப்புறம் எப்படி நீங்க அவங்கிட்ட பேசுனீங்க? யார் காதலியாவது விழுந்துற போத? இல்லங்க, அங்க நீங்க பேசவே இல்ல. அங்க இருந்து இங்க வர வரைக்கும் உங்க கூட தான் நானும் வந்தேன், அப்பவும் நீங்க பேசல. அப்புறம் ஏன் அவர்கிட்ட நீங்க பேசினதா சொன்னீங்க? உன் சந்தேகத்தை தூக்கி குப்பையில போடு. நானே அண்ணன் என்ன சொல்லுவாருன்னு பயந்து போயிருக்கேன். சந்தேகத்தை கேட்கிற நேரத்தை பாரு. அதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? டேய், கிளம்பலாம். வாங்க.
வந்துருச்சு. அண்ணே ஆமாண்டா. இந்த செருப்பை கழட்டி போடுங்க, இப்போ வந்துடுறேன். எங்கடா? இத ஷூன்னு தானே சொல்லுவாங்க. ஆ, செப்பல் செப்பல்னு சொல்றாங்களே, ஒருவேளை இவங்க இப்படி சொல்றாங்களோ என்னவோ. ஏய், இது அந்த பக்கமா தூக்கி போடு. அண்ணே உங்களுக்காக எப்போ வாங்கி வச்சது இப்போ யூஸ் ஆகுது பாத்தீங்களா? டேய், இதை நீ ஏன்டா எடுத்துட்டு வர? முத்துக்கிட்ட சொன்னா எடுத்துட்டு வர போறான். இருக்கட்டும்ண்ணே, எங்க அண்ணனுக்கு நான் எடுத்துட்டு வரக்கூடாதா? போடுங்கண்ணே. ம். போலாம்ண்ணே. ம். போலாம். சொன்ன மாதிரி அவன் வந்துருவான்ல? கண்டிப்பா வந்துருவாண்ணே, நீங்க உட்காருங்க. என்னங்க உங்க குடும்பம் மாதிரி வித்தியாசமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. முறையா உங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஆனா மாப்பிள்ளை வரல. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? என் தம்பி அசோக் கண்டிப்பா வந்துருவாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமாமா, கண்டிப்பா வருவான். இப்படியே பேசி பேசி இன்னொரு பொண்ணையும் ஏமாத்த தானே போறீங்க. அதுக்காகவாது வந்துதானே ஆகணும். பையன் பெரிய பெரிய பிசினஸ் பண்றாரு, அத பண்ணுவாரு, இத மாத்திட்டு வாருன்னு கதை விட்டுட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையும் வீணடிக்க தானே போறீங்க. அதுக்கு கண்டிப்பா தம்பி வந்துதானே ஆகணும். என்ன பாக்குறீங்க? வண்டி எடுங்க. அசோக் கிளம்பிட்டானான்னு பாரு. சரிங்க. அசோக், phone எடு. டேய் தேவா, தம்பி சொன்ன மாதிரி வந்துருவான்ல? வரணும், வந்தாதான் பெரியப்பா கிட்ட இருந்து எல்லாரும் தப்பிப்போம். அப்படின்னா நீ காலையிலேயே வெளியில போக விட்டுருக்க கூடாது. அவன் என்கிட்ட சொல்லிட்டா போனா. என்னது? அப்ப அவன் உன்கிட்ட சொல்லிட்டு போகலையா? அட பாவி, பெரியவர்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போன மாதிரி பேசுன. அம்மா, அப்படி பேசலனா இப்ப நம்ம கார்ல போயிட்டு இருக்க முடியுமா? பேசாம வாமா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நல்லது. ஏங்க, கார் டிரைவ் பண்ணும்போது கூட போனை பார்த்துட்டு தான் வரணுமா? ஏன் நான் ஃபோன் பார்க்கறது உனக்கு பொறுக்கலையா? அதுக்கு இல்லைங்க, கார் டிரைவ் பண்ணும்போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். இங்க பாரு,
என் வேலையை நான் பார்க்குறேன். அதே மாதிரி உன்னோட வேலையை நீ பாரு. என்னையே டிஸ்டர்ப் பண்ற. என்னாச்சு? அண்ணே ஃபோன் எடுக்கலையா? ஆமாம். ஜனா, சொல்லுங்கண்ணே. அசோக் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பொண்ணு பார்க்கறத இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ஏங்க, அவன் வரலனா என்ன? நாம பார்த்துட்டு வருவோம். ஐயரே, ஒரு நிமிஷம். என்ன துர்கா, அம்மனுக்கு சேலை மாத்தி அலங்காரம் பண்ண போற? தெரியும் ஐயரே, அம்மாவுக்கு நான் சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். அத நானே என் கையால மாட்டி விடுறேனே. அப்படியா? நல்லதா போச்சு. நான் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வரேன், நீ பண்ணு. சரி. அம்மா, என்னோட ரொம்ப நாள் ஆசை எனக்கு நிறைவேறி இருக்கு. போன வெள்ளிக்கிழமை கூட சேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா முடியாம போச்சு. ஆனா இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் உனக்கு பிடிச்ச சிவப்பு கலர்ல. இன்னைக்கு சேலை வாங்கினது ஒரு பெரிய கதை. பாவம் ஒரு பாட்டி நடக்க முடியாம சேலையை வச்சுக்கிட்டு ரோட்டோரமா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து தூரமா ஒரு வேனு வேகமா வந்துச்சு. வேகமா வந்த அந்த வேனு பாட்டி முன்னாடி இருந்த சேரு மேல படார்னு ஏறிடுச்சு. பாவம் அந்த பாட்டி அந்த சேலை மேல சேரு பட்டுன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த துர்கா அதுக்கு முன்னாடியே காப்பாத்திட்டேன். அதுக்கு கிடைச்ச பரிசுதான் இந்த சேலை. பரிசுனதும் ஃப்ரீயா கிடைச்சதுன்னு நினைக்காத. பாட்டி ஓசில குடுக்கறேன்னு சொல்லியும் நான் வாங்கிக்கலையே. முந்தானையில முடிச்சு வச்சிருந்தா 190 ரூபாயை கொடுத்து மிச்ச பணத்தை அப்புறமா வாங்கிக்க சொல்லி காசு கொடுத்து வாங்கிட்டேன். என் அம்மாவுக்கு ஓசில சேலை வாங்குவேனா? இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. உனக்கு முதல்ல சுத்தி போடணும். அம்மாடி துர்கா, அம்மன் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா. ஐயரே,
நீங்களும் கண்ணை வச்சிட்டீங்களா? நாம 2 பேருக்கும் சேர்த்து அம்மனுக்கு சுத்தி போடுங்க. அம்மனுக்கு ஏதுமா திருஷ்டி? ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி, ஓம் அபயம் தருபவளே போற்றி, ஓம் அசுரரை வென்றவளே போற்றி, ஓம் அறம் வளர்க்கும் தாயே போற்றி போற்றி. ஹே கலா, துர்கா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? எனக்கே அம்மன் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? அது சரி, கல்யாணம் ஆனதும் நம்ம ஊரு பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், வந்துட்டேன். எந்த ஊருக்கு போனாலும் சொந்த ஊரை மறப்பனா? நான் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டேன். நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? ஏன் அம்மா அம்மான்னு அம்மனையே கும்பிட்டுட்டு காலம் கழிக்க போறியா? ஏய், என் அம்மாவை பத்தி தப்பா பேசாத. உனக்கு ஏத்த மாப்பிள்ளைய அந்த அம்மா காட்டிருச்சு, நீ கல்யாணம் பண்ணிட்ட. எனக்கு காமிக்கல, அதனால நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அவ்வளவுதான், உனக்கும் எனக்கும் வித்தியாசமே. என் அம்மாவுக்கு தெரியும் அவ மகளுக்கு எப்போ யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரி சரி, அம்மனை பத்தி சொன்னதும் கோபம் வந்துருமே. உன் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி சொன்னேன். ஏய் சரி சரி, மாப்பிள்ளைய ரொம்ப நேரம் நிக்க வைக்காத. என் மேல இருக்கிற கோவத்தை அவர் உன்கிட்ட காட்டிட போறாரு. அந்த அம்மனோட ஆசீர்வாதத்துல சீக்கிரமா ஒரு குழந்தைய பெற்று சந்தோஷமா வாழு. அதே அம்மனோட ஆசீர்வாதத்துல சீக்கிரமே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு. உன் வேண்டுதல் என் அம்மாவுக்கு கேட்டுருச்சு. சரி சரி போ, சீக்கிரமா போய் சாமி கும்பிடு. சரிடி வாங்க. அம்மா, இவ சொல்றான்னு அவசர அவசரமா யாரையாவது என் தலையில கட்டி வச்சிடாத. உனக்கு யார பிடிக்குதோ அவரை என் கண்ணுல காட்டு, சந்தோஷமா கட்டிக்கிற, சரியா? அசோக், You can proceed. மை லார்ட், எனது கட்சிக்காரர் சந்தானம் ஒரு பெரிய தியாகி. இல்லை என்றால் இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்திருப்பாரா? பொதுவா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணா கணவன் மனைவிக்கு சமாதானம் செய்து கொள்ள நாம கால அவகாசம் கொடுப்போம். ஆனால் பாவம் எனது கட்சிக்காரர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண நாள்ல இருந்து நேத்து வரைக்கும் ஜெயில் தண்டனையை விட மோசமான தண்டனையை அனுபவிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் இந்த பொண்டாட்டியோட டார்ச்சர். இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட இருந்து ஆண்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும் யுவர் ஆனர். அசோக், இப்படி பொத்தாம் பொதுவா சொன்னா எப்படி? ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். இருக்கு யுவர் ஆனர், அதை கொடுங்க. இது நீங்க கடைசியா உங்களுக்காக வாங்கின மேக்கப் கிட்டோட பில்லு. ஆமா, பில் அமௌண்ட்டை உங்க வாயால சொல்லிடுங்களேன். 32,000. ஓஹோ, ஓகே ஓகே. இது நீங்க கடைசியா பியூட்டி பார்லருக்கு போனதுக்கான பில் தானே? ஆமா. அமௌண்ட் சொல்லுங்க. 15,500. ஓ, இது போன மாசம் உங்க வீட்டு மல்லிகை ஜாமானோட பில்லு, கரெக்டா? ஆமா. அப்ப பில் அமௌண்ட்டே சேர்த்து சொல்லிடுங்க. 4,500. தேங்க் யூ. இந்தாங்க. யுவர் ஆனர், வீட்டுக்கு மல்லிகை ஜாமானுக்கு ஆகிற செலவை விட இவங்க மேக்கப்க்கு செலவு பண்ற அமௌண்ட் கிட்டத்தட்ட 10 மடங்கு. இதுல கொடுமை என்னன்னா, சந்தானத்தோட கிரெடிட் கார்டு லிமிட்டே வெறும் 50,000 தான். ஆனா நான் கொடுத்த இந்த 3 பில்லோட மொத்த அமௌண்ட் 52,000. வெறும் 50,000 மட்டுமே சம்பளம் வாங்குற என்னுடைய கட்சிக்காரர் இவங்க பண்ற செலவுக்கு
மாசம் மாசம் 5000 ரூபாய்க்கு மேல வெளியில கடன் வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை யுவர் ஆனர், இதுல டிவில விளம்பரத்தை பார்த்து அப்பப்போ புது போன் வேற வாங்குறது. டெய்லி ஹோட்டல்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. இதனால இந்த செலவுகளை சமாளிக்க முடியாம எனது கட்சிக்காரர் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. அதோட பில்லையை நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். சோ குடும்பத்து மேலையும் கணவன் மேலையும் அக்கறை இல்லாத இவங்க கூட எனது கட்சிக்காரருக்கு தயவு செய்து டிவோர்ஸ் கொடுத்துருங்க. இல்லைனா ஆயுள் தண்டனை கொடுத்து நீங்களே ஜெயில போட்டுருங்க. இவங்க கூட வாழ்றதுக்கு ஜெயில் வாழ்க்கையே பெட்டர். அப்பவாது எனது கட்சிக்காரர் நிம்மதியா இருப்பாரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சந்தானம் தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் சந்தானத்துக்கும் அவரது மனைவி தெய்வானைக்கும் முறைப்படி விவாகரத்து வழங்கி அவர்கள் பிரிந்து வாழ இந்த கோர்ட் சம்மதிக்கிறது. கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். வாழ்த்துக்கள் சந்தானம், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்களை விட்டு நீ மட்டும் ஏங்கா நிம்மதியா போயிட்ட. இப்பவும் நீ எங்க கூட இருக்கங்கிற நம்பிக்கையில தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உனக்கு படைச்சிருக்கிற படையில நீ சந்தோஷமா ஏத்துக்கணும். துர்கா,
என்னாச்சு துர்கா? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எனக்கு என்ன ஆக போகுது துர்கா? காலையில சின்னத்த குழந்தைய காப்பாத்த எரியிற குடிசைக்குள்ள போனல, குழந்தைய காப்பாத்துன சரி, ஆனா அந்த நெருப்புல உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஓ இதுதானா? நான் என்ன நெருப்புக்கு பயந்த ஆளா? என்ன நெருப்பு மட்டும் இல்ல, எதுவுமே ஒன்னும் செய்யாது. குழந்தைய காப்பாத்துன சரி, நேரம் வீட்டுக்கு வர வேண்டியதானே? உனக்காக சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நீ சாப்பிட வருவேன்னு எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது? என்ன துர்கா, இதுக்கு போயா மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்காக நீ மட்டுமா காத்திருக்க? எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க உனக்கே தெரியும்ல. அதுக்காக நீ சாப்பிடாம பசியோட சுத்தணுமா? நீ வருத்தப்படுவ. சாப்பாடு தான் முக்கியம்னு நான் நினைச்சிட்டா மத்தவங்கள யாரு பாக்குறது? எல்லாருக்கும் நான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட போய் கோச்சுக்கலாமா? நீ ஊருன்னு மத்தவங்கள பாக்குறது தப்பு இல்ல. ஆனா இங்க ஒருத்தி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான்னு தெரியலையா? உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? பாத்தியா பாத்தியா, என் மனச நல்லா புரிஞ்சுக்கிட்ட. நீ ஏன் இப்படி பேசலாமா? எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். இப்போ என்ன, உன்னை காக்க வச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? கேட்டுட்டா போச்சு. இப்படி ஐஸ் வச்சே எல்லாத்தையும் கவுத்துரு. சரி வா சாப்பிடலாம். உனக்கே போடலையா துர்கா? முதல்ல இந்த பெரிய மனுஷிய சாப்பிட வச்சாதான் என் மனசு ஆறும். சாப்பிடு. துர்கா இந்தா, என்னை விட நீ தான் பசியில இருப்ப, சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. துர்கா ஆ காட்டுன்னு சொன்னேன். எனக்கு அம்மா இல்லாத குறைய நீ தான் தீர்த்து வைக்கிற. உனக்கு அம்மாவா நான் இருக்கேன், ஆனா ஊர்ல எல்லாரும் உன்ன அம்மான்னு சொல்றாங்களே. அப்போ எனக்கும் நீ அம்மா மாதிரி தான். என்ன சந்தானம் சார், இனிமே நோ கிரெடிட் கார்டு, நோ மந்த்லி கமிட்மெண்ட், எஸ்பெஷலி வைஃப் டார்ச்சர். ஆமா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு சீக்கிரம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஏதோ ஆயுள் கைதிக்கு தண்டனை முடிஞ்சு விடுதலை ஆகி வெளியே வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். நீங்களா கையில விலங்க மாட்டிக்க வேண்டியது, அப்புறம் அதை கழட்ட முடியாம தவிக்க வேண்டியது. பாத்தியா, டைவர்ஸ் வாங்கின கையோட அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடாத சார். வர்றவ இவளுக்கு மேல இருந்தா உன் பாடு திண்டாட்டம் தான். அப்புறம் அதுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க நான் தான் வரணும். யோ, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம சந்தோஷமா வாழுங்கயா. ஆமா சார், கிடைச்ச சந்தோஷத்தை இனிமே நான் இழக்க மாட்டேன் சார். நான் வரேன் சார்.
ஓகே, ஆர்டர் காப்பி வந்ததும் கூப்பிடுவாங்க, வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ரேணு, பாத்தியா அந்த ஆள் முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல எவ்வளோ அலாதி. நம்மளோட 20வது கேஸும் சுமூகமா முடிஞ்சது இல்லையா? ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன் சார் இப்படி டைவர்ஸ் கேட்டு வர்றவங்க எல்லாருக்கும் சந்தோஷமா டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, ஒருத்தரை கூட சேர்த்து வைக்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்களே? என்னம்மா எப்படி கேட்குற? கல்யாண வாழ்க்கை ஒரு போரு. பெரியவங்க அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வெளியே இருக்கிறவன் உள்ள போக துடிக்கிறான், உள்ள போனவன் வெளியே வர துடிக்கிறான்னு. உள்ள போக துடிக்கிறவனை நாம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா குடும்ப வாழ்க்கைக்குள்ள போய் சிக்கி சின்ன பின்னமாயி வெளியே வர துடிக்கிறவங்கள நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். சார் நீங்க இன்னும் வெளியே தான் இருக்கீங்க, குடும்ப வாழ்க்கைக்குள்ள போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அந்த தப்பை மட்டும் நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். இப்ப கூட எனக்கு பொண்ணு பார்க்க என்னோட மொத்த குடும்பமும் பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கு. ஆனா நான் என்னோட கிளைண்ட் கேஸுக்கு ஆர்குமெண்ட் பண்ண கோர்ட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் நான். நமக்கு இந்த மேரேஜ் கமிட்மெண்ட் எதுவுமே செட் ஆகாது. அதுக்குள்ள நானும் சிக்கவே மாட்டேன். ஐ எம் ஆல்வேஸ் ஃப்ரீ பேர்ட். ஒன் செகண்ட். ஓகே சார். அட, வீட்ல இருந்து தான். இப்ப எப்படி அவாய்ட் பண்ற மட்டும் பாரு. ஹலோ, என்ன சொல்றீங்க? சரி சரி, நான் உடனே வரேன். சார் சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த வருஷம் கோவில் திருவிழாவை சிறப்பா கொண்டாடணும், அத பத்தி பேசலான்னு தான் உங்களை வர சொன்னோம். தர்மகர்த்தா கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? அவருக்கு சொல்லாமலா? அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னாரு, இப்ப வந்துருவாரு. சரி. இதோ தர்மகர்த்தா வந்துட்டாரு. வணக்கம் 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 தர்மகர்த்தா. வணக்கம் வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. உட்காருப்பா. என்ன முத்து, ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்கிற? கோவில் விஷயம்னு சொன்னாங்கண்ணே, போட்டது போட்டபடி விட்டுட்டு அவசர அவசரமா வந்துட்டேனே. நான் இப்பதான் வந்தேனே. அப்புறம் என்ன திடீர்னு வர சொல்லிருக்கீங்க? இந்த வருஷம் கோவில் திருவிழாவை சிறப்பா கொண்டாடலான்னு எல்லாரும் விருப்பப்படுறோம். அதான் உங்ககிட்ட கலந்து பேசி வருஷம் எந்த குறை இல்லாம திருவிழாவை சிறப்பா தானே பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷமும் சிறப்பா செய்யணும். தம்பி, அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்க? அதுக்குள்ள என்ன அவசரம்? அது ஒண்ணு இல்லனே, நம்ம மாசாணி அம்மன் புண்ணியத்துல நம்ம ஊர் செழிப்பா இருக்கு. தினமும் 3 வேளை முடியாதவங்க வயசானவங்களுக்கு அன்னதானம் போட்டா அந்த ஆத்தாவோட மனசு இன்னும் குளிரும், ஊரும் செழிப்பா இருக்கும். அதுக்கு நம்ம கோவில் இடத்துலயே ஒரு மடம் ஒண்ணு கட்டி அந்த அன்னதானத்தை கோவில் திருவிழா நாள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இப்ப இருந்து பேசினாதான் ஒரு நல்ல முடிவு வரும்னு உங்களை வர சொல்லி இருக்கோம். உண்மையிலேயே இது ஒரு நல்ல யோசனை தான். இத பத்தி நாம பேசுறதுக்கு முன்னாடி நாம வழக்கம் போல நம்ம கௌரி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்போம். சரிங்க அண்ணே. போலீஸ் வந்திருக்கு. பரவாயில்லையே, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு, ஒரு பெரிய வேலை மிச்சம். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன இவ்வளவு தூரம்? இவங்க பேர் மீனாட்சி. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஊர் மேலத்தெருவில் வாழ்ந்த பெரிய குடும்பம்னு சொல்ற வள்ளியம்மாவுடைய ஒரே மக அமிர்தவல்லியோட பொண்ணு. அமிர்தவல்லியை கல்யாணம் பண்ணி பட்டணத்துக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவங்க குடும்பம் இந்த ஊர் பக்கமே வரல. அமிர்தவல்லி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்க சொத்தை 3 பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. எந்தெந்த சொத்து யார் யாருக்கு சொந்தம்னு அவங்கவுங்க சொத்தை அவங்கவுங்க பிரிச்சுக்கிட்டாங்க. இன்ஸ்பெக்டர், இப்போ எதுக்கு இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட்ல சர்க்குலர் வந்திருக்கு, இந்த கதையை பஞ்சாயத்துல போய் சொல்லுங்கன்னு. அதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். முத்து, குறுக்க பேசாம அமைதியா கேட்டீங்கன்னா சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். தர்மகர்த்தானா தர்மகர்த்தா தான். இங்க பாருங்க, இவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து இந்த ஊர்ல இருக்குன்னு பெரிய நம்பிக்கையோட வந்தவங்களுக்கு இந்த இடம்
இப்ப கிடைக்க முடியாத அளவுக்கு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கு. அதை மீட்டு தர சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் தர்மகர்த்தா, பஞ்சாயத்து தலைவர் இவங்களெல்லாம் பார்த்து நியாயம் கேட்கலான்னு வந்திருக்கோம். சொல்லுங்கம்மா, எது உங்க இடம்? என்ன சிக்கல்ல மாட்டியிருக்கு? அதான் தர்மகர்த்தா கேட்கிறாருலம்மா, சொல்லுங்க. எனக்கு சேர வேண்டிய இடம் வேற எதுவும் இல்ல. இந்த அம்மன் கோயிலும் அதை சுத்தி இருக்கிற இடமும் தான். ஏமா எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? முத்து, அவசரப்படாத, பொறுமையாரு. அண்ணே, அந்த அம்மா ஏதோ திட்டத்தோட வந்திருக்கு. நீங்க என்னடா அண்ணா என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க? எதை வச்சு அந்த அம்மா நம்ம கோயில் நிலத்தை சொந்த கொண்டாட வந்திருக்காங்கன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அண்ணே, பொது சொத்தை ஆட்டையை போடுறதுக்காகவே இந்த மாதிரி பல பேர் கிளம்பியிருக்காங்க. அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டரும் உடந்த போல. முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. கிளம்புங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. யோ, பார்த்து பேசு, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு பேசு. இன்ஸ்பெக்டர், கோவப்படாதீங்க. ஏமா, நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது? கோவில் நிலம் உனக்கு சேர வேண்டியதுங்கிற, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி கேளுங்க, பதில் வரும். அது கொடுங்க. இந்தாங்க சார். நீங்க கோவில் கட்டி இருக்கிற இடத்தோட தாய் பத்திரம் தான் இது. மேலத்தெரு வள்ளி அம்மாவும் அவர் வீட்டுக்காரரு ஆறுச்சாமி வாத்தியாரும் சேர்ந்து இவங்க அம்மா அமிர்தவல்லிக்கு 1955லயே இந்த இடத்த எழுதி வச்சிருக்காங்க. இந்த கோவிலும் பழமையான கோவில் தான், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா இந்த இடத்துல எப்படி கோவில் வந்துச்சு, யார் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த கோவிலை கட்டினாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் போலீஸ்காரன். சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்கு தான் இந்த காக்கி சட்டையை போட்டிருக்கேன். இந்த இடம் இவங்களுக்கு தான் சொல்றதுக்கு நீங்க கேட்ட ஆதாரம் இந்த பத்திரம். இந்த கோவில் உங்களுக்கு தான் சொந்தம்னு ஏதாவது ஆதாரம் இருந்தா காட்டுங்க, யார் பக்கம் சரின்னு பேசுவோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கோவில் இந்த ஊரோட பொது சொத்து. அதை நாங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த இன்ஸ்பெக்டர் சரவணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. பொறுமையா பேசுற வரைக்கும் தான் நான் சரவணன். கோவப்பட்டேன், இந்த பாருங்க, இந்த இடம் இவங்களுக்கு தான் பத்திரம் தெளிவா சொல்லிடுச்சு. நீங்களா விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது. இல்லனா அப்புறம் இந்த கோவில் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிட்டு நானே இந்த இடத்த இவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவேன். இன்ஸ்பெக்டர், எங்க கோவிலை எங்களை மீறி அழிச்சிருவீங்களா? அதை அழிக்கணும்னா எங்களை அழிச்சிட்டு தான் போய் கை வைக்கணும். அமைதி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படியே கத்திட்டு இருந்தா இந்த பிரச்சனை முடிச்சிருமா? இனிமே எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். என் மேல நம்பிக்கை இருந்தா நீங்களாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேய் முத்து, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு சட்டம் மட்டும் தான் தெரியும். ஆனா எங்களுக்கு அதோடு சேர்த்து நியாயமும் தர்மமும் தெரியும். எங்க முன்னோர்கள் இதை யாருகிட்ட கேட்டு இந்த கோயிலை எப்படி கட்டாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. அத நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு இந்த அம்மா இடம் எனக்கு தான் சொந்தம்னு பத்திரத்தோட வந்திருக்கிறத பார்க்கும்போது அவங்க பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. இந்த அம்மா முதல்ல எங்க கிட்ட வந்து அவங்க பிரச்சனையை சொல்லியிருந்தா நாங்களே பேசி ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். ஆனா உங்ககிட்ட வந்து இது ஒரு சட்ட பிரச்சனையா ஆக்கிட்டாங்க. இந்த கோயிலுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க எங்க கௌரி அம்மாவை தான் கேட்போம். அவங்கள கேட்காம நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்க கௌரி அம்மாவை வர சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் மட்டும் இல்ல, இந்த ஊரே கட்டுப்படுவாங்க. என்னப்பா நான் சொல்றது சரிதானே? ஓஹோ, இப்ப சாமியெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிருச்சா? நீங்க சொன்னது சரிதான். அவங்க வருவாங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தர்மகர்த்தாவுக்கு மேல ஒரு ஆள் இருக்கா, அதுவும் யாருன்னு தான் பார்த்துருவோம். வர சொல்லுங்க உங்க கௌரி அம்மாவை. வந்து என்ன பேசுறாங்கன்னு நானும் பார்க்கறேன். மணி, கௌரி அம்மாவுக்கு தகவல் சொல்லி உடனே கூட்டிட்டு வாப்பா. சரிங்க ஐயா.
காட்டு. இல்ல ஒண்ணும் இல்ல. தலை வலிக்குதா? என்ன வண்டி ஓட்டுற அந்த டிரைவர்? தம்பி, இனிமே அந்த டிரைவர் நம்ம வீட்டு பக்கமே தலை காட்டக்கூடாது சொல்லிட்டேன். கொஞ்சம் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அண்ணி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் தம்பி. அந்த டிரைவர் இனிமே இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். அகிலா, பக்கத்துல இருந்து பார்த்தும் கூட இப்படி பேசுற? தப்பு ஏன் மேல. நான் லாரி லாரின்னு கத்துனதுனாலதான் அவன் பயந்து போய் ஸ்டேரிங்க திருப்பிட்டான். சொல்ல போனா நம்மளை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணதுனாலதான் அவனுக்கே பெரிய அடி. அசோக் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகும்போதா இப்படி எல்லாம் நடக்கணும்? எவ்வளவு சந்தோஷமா கிளம்பணும். யார் கண்ணு பட்டுச்சோ அவங்க கண்ணு கொள்ளி வைக்க. ஏய் காவேரி, சும்மா இருக்க மாட்டேன். நமக்கு நல்ல நேரம் இருக்க போய் தான் யாருக்கும் எதுவும் ஆகாம உயிரோட தப்பிச்சிருக்கோம். உங்களுக்கு எதுவும் இல்லையே பெரியப்பா? உங்களுக்கு ஒண்ணு இல்லைல்ல? அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகலையிலப்பா? யாருக்கும் எதுவும் ஆகலையில? பெரியப்பாக்கு தான். பெரியப்பா, விஷயம் கேள்விப்பட்ட உடனே மனசு பக்குன்னு ஆயிடுச்சு. எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வரேன். உங்களுக்கு ஏண்டா, இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போற விஷயம் தெரியுமா தெரியாதா? உன் வாழ்க்கையை விட உன் வேலை உனக்கு பெருசா போயிடுச்சுல்ல? என்னப்பா, செய்யும் தொழிலே தெய்வம்னு நீங்க தானே சொல்லுவீங்க. தெய்வம் கூட இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். டேய், நீ வீட்ல இருந்திருந்தா எல்லாரும் சரியான நேரத்துக்கு கிளம்பியிருப்போம். இந்த ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்காது. எல்லாம் உன்னால தான்டா. அண்ணே, ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தா அது நடந்தே தீரும். இன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கணும்னு இருந்துச்சு, அது நடந்துருச்சு. அதுக்கு போய் என்ன தப்பு சொல்லாத. இந்த போன் ஒண்ணு நேரம் கிட்ட நேரத்துல. ஹலோ, அப்படியா? மொத்தமாவா? எப்போ? என்னாச்சு? என்னங்க, ஊர்ல நம்ம கரும்பு தோட்டத்துல ஃபுல்லா பூச்சி கடிச்சு வெள்ளம் எல்லாம் வீணா போயிடுச்சாம். அதுவும் நம்ம தோட்டத்துல மட்டும்தான். ஹலோ பாஸ்கர், என்ன சொல்ற பாஸ்கர்? எப்போ? சரி, இப்ப என்ன கண்டிஷன்? சரி, பாத்துக்கோ, நான் அப்புறமா பேசுறேன். என்ன ஜனா? அண்ணன், நம்ம காட்டன் மில்ல காலையில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குண்ணா. உயிர் சேதம் எதுவும் இல்லையா? ஆனா இந்த மாசம் அனுப்ப வச்சிருந்த காட்டன் லோடு எல்லாமே எரிஞ்சு வீணா போயிடுச்சாண்ணா. எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சிருக்குமே, என்னால எந்த தப்பும் நடக்கல. ஆக்சிடென்ட் நடக்கணும்னு இருந்துச்சு, அது நடந்துருச்சு. பெரியப்பா, நான் சொன்ன மாதிரி நீங்க வரதுக்குள்ள நான் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டேன். ஆக்சிடென்ட் விஷயம் கேள்விப்பட்ட உடனே அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துட்டேன். என் மேல எந்த தப்பும் இல்ல. காலையிலிருந்து நடந்த எதுவுமே சரியில்லை. அப்படின்னா இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும்.
என்னய்யா உங்க கௌரி அம்மா வருவாளா மாட்டாளா? ஒருவேளை நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் பயந்துட்டாலோ? எங்க கௌரி யாரை பார்த்தும் எதை பார்த்தும் பயப்படுற ஆள் கிடையாது. சார், எங்க கிட்ட பேசுற மாதிரி எங்க கௌரி அம்மா கிட்ட பேசிடாதீங்க. அப்படி பேசுனீங்க உங்க தலையில நீங்களே மண்ணை வாரி போட்ட மாதிரி ஆகி போயிடும். என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். அதுக்கப்புறம் யாருக்காகவும் இந்த சரவணன் வெயிட் பண்ண மாட்டான். நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். அண்ணே, கௌரி அம்மா வராங்க. வாமா கௌரி. சொல்லுங்க ஐயா. என்னது சொல்லுங்க ஐயாவா? யோ என்னங்கய்யா, ஸ்கூலுக்கு போறதுக்கு சாக்லேட் வேணும்னு அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி இருக்கா? இதுவா உங்க கௌரி அம்மா? இதெல்லாம் ஓவரா இல்ல உங்களுக்கு? எங்க கௌரியை பத்தி தப்பா பேசுறதுக்கு நீங்க யாரு? நிறுத்துங்க. யாரும் சத்தம் போட வேண்டாம். அப்புறம் அவருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். பாரா, இந்த சுண்டக்கா பொண்ணுக்கு ஊரே அடங்குது. சார், என் கௌரிய பத்தி தப்பா பேசாதீங்க சார். பேசினா என்ன பண்ணுவ? துர்கா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கொஞ்சம் அமைதியா இரு துர்கா. ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா, என்ன பிரச்சனை? எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? கௌரிமா, இந்த அம்மா பேரு மீனாட்சி. கோவிலும் அதை சுத்தி இருக்கிற இடமும் இந்த அம்மாவுக்கு தான் சொந்தம்னா அப்ப கோவில் என்ன ஆகும் கௌரிமா? அண்ணே, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? கோயில் நமக்கு தான் சொந்தம். பத்திரத்தை தூக்கிட்டு வந்தா விட்டுருவோமா? கௌரிமா, அந்த அம்மா இந்த இடம் எனக்கு தான் சொந்தம்னு பத்திரத்தோட வந்திருக்காங்கம்மா. நமக்கு கோவில் தான் முக்கியம். இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. அடச்சா, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தாயா? தீப்பெட்டி சைஸ்ல இருக்கிறதெல்லாம் ஒரு ஆளுன்னு வர வச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் ஒரு தர்மகர்த்தா. யோ தர்மகர்த்தா, உன்னையும் மதிச்சு இவங்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனைன்னு சொன்ன மத்தியா என்ன சொல்லணும்யா? பார், நீங்க வேணா இந்த பொடி டப்பா கிட்ட விடிய விடிய உட்கார்ந்து பேசி என்ன வேணா பண்ணி தொலைங்க. மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய ஆளுகிட்ட சொல்லியாச்சு. சர்வேயரை வர சொல்றேன். உங்க இடம் எது வரைக்கும் இருக்குன்னு அளந்து பார்த்து கம்பி வேலி போட்டுறேன். கோவில பூட்டுற வேலையை நான் பார்த்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர், கோவில நீ பூட்டிட்டு போயிருவியா? கதவுல கை வச்சா உன கை இருக்காது, ஜாக்கிரதை. ஏய், அப்படித்தாண்டா பூட்டுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் நினைச்சா உங்க எல்லாரையும் இப்பவே ஓட ஓட விரட்டி அடிக்க முடியும். என்ன சார் மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்தாலு நாங்க இல்ல. பாக்குறியா எப்படி ஓட விடுறேன்னு? சார், கொஞ்சம் வார்த்தையை அடக்கி பேசுங்க. என்ன எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். கோவில் நம்ம கையை விட்டு போகாது. ஏய் குள்ள கத்திரிக்கா, என்ன சொன்ன? கோவில் உங்க கையை விட்டு போகாதா? அது போய் ரொம்ப நேரமாச்சு. ஊரு மரியாதைக்காக நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா நீங்க எல்லாரும் இடத்த காலி பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இது இவங்க இடம். அதெல்லாம் முடியாது. இது எங்க கோயில், எங்க இடம். எங்க யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது. ஒரு போலீஸ்காரனை அவன் கடமையை செய்ய விடாம தடுத்தா
என்ன தண்டனைன்னு தெரியும்ல. வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருந்தா உனக்கு நல்லது. இன்ஸ்பெக்டர் சார், தப்பு நடந்தா அந்த அம்மன் கொடுக்கிற தண்டனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சா இப்படித்தான் பேசும். உங்க அம்மன் தண்டனை கொடுக்கறத நான் பாத்துக்கிறேன். இப்ப எல்லாரும் ஒழுங்கா கலைஞ்சு போயிடுங்க. இந்த பார், இப்பையில இருந்து இந்த இடம் இவங்களுக்கு தான் சொந்தம். இந்த உலகத்துல யாருக்குமே எந்த இடமும் சொந்தமாகாது. இந்த மண்ணுக்கு தான் நாம சொந்தமாவோம். பிரச்சனைன்னு வந்துட்டா பேசிதானே தீக்கணும். இப்படி அவசரப்பட்டா எப்படி? அம்மா மீனாட்சி, அம்மனோட பேரையே வச்சுக்கிட்டு கோவில பறிக்க வந்திருக்கியே, உன்னை என்னன்னு சொல்ல? நான் ஒன்னும் கோயில பறிச்சுக்க வரல. நீங்க தான் ஏன் இடத்த பறிச்சிருக்கீங்க. மேடம், இவங்கள்ட்ட எல்லாம் என்ன பேச்சு வேண்டியிருக்கு? இவங்கெல்லாம் விட்டா ஆளையே முழுங்குற கேசுங்க. இந்த பாருங்க, கோவிலுக்கு பூட்டை போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். இவங்கெல்லாம் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிக்கிட்டே கிடக்கட்டும். பஞ்சாயத்து பண்ண வந்த ஆளுங்களை பாரு, மொசக்குட்டி சைஸ்ல இருந்துகிட்டு. யோ கான்ஸ்டபிள் சார், அந்த பூட்டை எடுத்துட்டு வாயா. சார், கோவில் நட சாத்துற நேரம் வராம கோவிலை சாத்தினா ஊருக்கும் நல்லதில்ல, உங்களுக்கும் நல்லதில்ல. சொன்னா கேளுங்க. நீ சொன்னா நான் கேட்கணுமா? அதுக்கு எனக்கு அரசாங்கத்தில் சம்பளம் தராங்க இல்ல? நான் உன் மாமனா மச்சானா நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு? யோ குடியா அந்த பூட்டை. சார், இன்னும் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள நீங்க இப்படி பண்றது நல்லா இல்ல சார். எப்ப நீ பஞ்சாயத்து பண்றதுக்கு தம்மா துண்டு புள்ளைய கூட்டிட்டு வந்தியோ அப்பவே உன் மேல மட்டும் இல்ல, இந்த ஊர் மேல இருந்த மரியாதையும் போயிடுச்சு. இதுக்கப்புறமும் உன் பேச்சை கேட்பான்னு நினைக்கிற? தள்ளியா அண்ணே, தள்ளுங்கண்ணே, விடுங்கண்ணே. இருப்பா சுமாரே வேடாம் இரு. போக விட மாட்டோம். நீங்க உள்ள போக கூடாது. அதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். உள்ள போகாதீங்க. என்ன உட்காருங்கயா? ரெண்டு உள்ள பாத்துக்கலாம். சோ என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டானு. இந்த பார், நீங்களா வழி விட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி விடல உங்க எல்லாரையும் அடிச்சு வழி விட வைப்பேன். எப்படி வசதி? போலீஸ் திருந்த மாட்டானு. யோ கான்ஸ்டபிள்ஸ், எல்லார்கிட்டயும் லத்தி இருக்குல்ல, உங்க எல்லாருக்கும் 2 நிமிஷம் டைம். என் முன்னாடி ஒருத்தர் இருக்க கூடாது. அண்ணே, என்ன பண்றாரு பாருங்க. சார், தப்பு பண்ணாதீங்க. வேண்டாம், சொல்றத கேளுங்க. சார்ஜ். சார் அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. என்ன கேளுங்க. அந்த அப்பவே சொல்றீங்களா? போங்க. யாருக்கு மேல கை வைக்காதீங்க. சார். என்ன சார் இது? சார், அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க சார். வேண்டாம் சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். அடிக்காதீங்க சார். சார் சொல்லுங்க சார், ரொம்ப அநியாயம் சார். சொல்லுங்க சார், சத்தம் சொல்லுங்க சார். சார் அடிக்காதீங்க. சார் வேணாம் சார். சார் கை செஞ்சு அடிக்க வேண்டாம் சொல்லுங்க. அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார், சொன்னா கேளுங்க. சார், கோயில போடாதீங்க சார். இந்த அம்மனுக்கு அடுக்காது. தப்பு பண்றீங்க.
சார் இப்படி பண்ணாதீங்க சார். சார் சார் சொன்ன கேளுங்க சார். சார் தயவு செய்து கதவு திறந்து விடுங்க சார். சார் வேணாம் சார், இது ரொம்ப அநியாயம் சார். மேடம் அவ்வளோதான் மேடம், எல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இது உங்களோட இடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க போலாம். நில்லு. அடே எப்பா, என்ன ஏன் முன்னாடியே சீனா? குள்ள கத்திரிக்கா வந்த. மீனாட்சி, நீ கொண்டு வந்த பத்திரம் எப்ப ரெஜிஸ்டர் பண்ணதுன்னு சொல்றியா? நீ கேட்டா சொல்லணுமா என்ன? ஏய் பொடிடப்பா, நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. மேடம் அது கிடக்குது புள்ள பூச்சி, நீங்க வாங்க. நீ சொல்ல வேண்டாம் மீனாட்சி, நானே சொல்றேன். நல்லா கேளு மீனாட்சி. பத்திரத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உன் ஜாதகத்தை பத்தி சொல்றேன், நல்லா கேளு. உன் அம்மா பேரு அமிர்தவல்லி, உன் அப்பா பேரு சுப்பிரமணியன், உன் கூட பிறந்தது 2 பேரு, உன்னையும் சேர்த்து 3 பேரு. அமிர்தவல்லியோட அம்மா வள்ளி அம்மா, அப்பா ஆறுசாமி வாத்தியார். சரிதானே மீனாட்சி? சரிதான். வள்ளி அம்மாவோட ஒரே பொண்ணு அமிர்தவல்லிக்கு வள்ளி அம்மாவும் ஆறுசாமி வாத்தியாரும் சேர்ந்து அவங்களுக்கு சொந்தமான இந்த இடத்த 1955ல எழுதி கொடுத்துட்டாங்க. சரிதானே மீனாட்சி? உன் அம்மாக்கு சொந்தமான இந்த இடம் இப்ப உனக்கு சேர வேண்டிய சொத்து. அதனாலதான் நீ இங்க வந்திருக்க. அப்படிதானே மீனாட்சி? இதுல எதுவும் மாற்றம் இல்லையே. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு யோசிக்காத மீனாட்சி. நான் சொன்னது சரியா இல்லையான்னு மட்டும் சொல்லு. அம்மன் கோவில் மண்ணுல நின்னு பேசிட்டு இருக்க. சொன்ன சொல் மாறக்கூடாது மீனாட்சி. நீ தானே கோவில் கதவை சாத்துன. உன் கண்ணு முன்னாடியே அந்த கதவு திறக்கும் பாரு. அம்மா மீனாட்சி, உங்க அம்மா அமிர்தவல்லி இறந்த வருஷம் 2020. இறக்கும் போது அவங்களோட வயசு 65. அப்படின்னா அவங்க பிறந்தது 1955. சரிதானே மீனாட்சி? 1955ல பிறந்த அமிர்தவல்லிக்கு பிறந்த உடனே வள்ளியம்மாவும் ஆறுசாமி வாத்தியாரும் தங்களோட சொத்தை எழுதி வச்சுட்டாங்க. அப்படித்தானே உங்க பத்திரம் சொல்லுது, இல்லையா மீனாட்சி? இப்ப நான் சொல்றேன், மீனாட்சி கையில இருக்கிற பத்திரம் பொய்யான பத்திரம். ஏய், என்ன விளையாடுறியா? இந்த பத்திரம் பொய்யின்னு உனக்கு எப்படி தெரியும்? பொறு, நான் சொல்ல வந்ததை முழுசா கேட்டுட்டு கோவப்படு. பத்திரம் பொய்ன்னு ஏன் சொல்றேன்னா, ஆறுசாமி வாத்தியார் 1950லயே இறந்து போயிட்டாரு. அவங்க இறந்த அடுத்த வருஷமே வள்ளி அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்புறம் எப்படி 1955ல சொத்து எழுதி வைக்க முடியும்? ஆறுசாமி வாத்தியார் 1950லயே செத்து போயிட்டாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய், காதுல பூ சுத்த பாத்தியா? பூ சுத்துறது நான் இல்ல, உன் பக்கத்துல இருக்கிற மீனாட்சி தான். ஆறுசாமி பத்தி நான் சொன்ன விஷயம் பொய்னா விவோ ஆபீஸ்ல போய் கேளு. தபார், சும்மா இந்த கதையெல்லாம் விடாத. இந்த பத்திரம் ஆறுசாமி வாத்தியார் கைப்பட எழுதுனது. நீ சொல்ற கதையை கேட்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. அவசரப்படாத. ஆறுசாமி வாத்தியார்னு சொன்னதும்
அவரு பாட சொல்லித்தர வாத்தியார்னு நினைக்காத. ஆடு மாட மேய்ச்சிக்கிட்டு சின்ன பசங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்த பாட்டு வாத்தியார். எழுத படிக்க தெரியாத ஆறுசாமி எப்படி கைப்பட பத்திரம் எழுதி கொடுக்க முடியும்? இதையும் நம்பலன்னா மேல தெருவுல 85 வயசுல ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோ. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மீனாட்சி கொண்டு வந்த பத்திரமும் பொய், அவளும் பொய்யான ஆளு. நம்ம கோயில் சொத்தை திருடுறதுக்குன்னே திட்டம் போட்டு வந்திருக்கா திருடி. உண்மை தெரிஞ்சது எப்படி ஓடுறாப்ப? என்ன சார், கோவில் நிலத்தை கேட்டு வந்த பொம்பளை இப்படி தலை தெறிக்க ஓடுது? எங்க கௌரிக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. என்னதான் படிச்சு போலீஸ் வேலைக்கு வந்தீங்களோ? சார், அதான் எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? போய் கதை திறந்து விடுங்க சார். தேவையில்லை, தானா திறக்கும். கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. நில்லு. நீ பாட்டுக்கு போனா எப்படி? என் ஊர் மக்களை தேவையில்லாம அடிச்சிருக்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு போ. நீ சொல்லிதானே உன் ஆளுங்க எல்லாரையும் அடிச்சாங்க, அதுக்கு நீயும் உன் ஆளுங்களும் மன்னிப்பு கேட்கணும். கேட்கலனா கேட்க வைப்பேன். சார், ஏற்கனவே ஊருக்காரங்க எல்லாரும் நம்ம மேல கடுப்புல இருக்காங்க. பத்தாததுக்கு நம்ம கூட்டிட்டு வந்த ஆளும் பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. பேசாம மன்னிப்பு கேட்டுருங்க. யோ இன்ஸ்பெக்டர், மன்னிப்பு கேட்கறியா இல்ல கேட்க வைக்கணுமா? யோ இன்ஸ்பெக்டர், மன்னிப்பு கேளியா? பத்திரத்தோட வந்ததும் அதை உண்மைன்னு நம்பி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டேன். அதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. கௌரி, கலக்கிட்ட. எல்லார் முகத்திலையும் எவ்வளவு சந்தோஷம். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஆமா கௌரிமா, திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததும் எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடலம்மா. கௌரிமா, தப்பு பண்ணவங்கள மன்னிப்பு கேட்க வச்ச பாரு, சிறப்புமா. கௌரியம்மா இருக்கிற வரைக்கும் நம்மள ஒருத்தரும் அசைக்க முடியாது. கௌரி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் இந்த கோயில் நமக்கு இல்லாமையே போயிருக்கும். ஊர்ல நம்ம கரும்பு தோட்டத்துல ஃபுல்லா பூச்சி கடிச்சு வெள்ளம் எல்லாம் வீணா போயிடுச்சாம். காட்டன் லோடு எல்லாமே எரிஞ்சு வீணா போயிடுச்சு. என்னங்க, இந்தாங்க காஃபி குடிங்க. நடந்ததையே நினைச்சு வருத்தப்படுறதுல என்ன பிரயோஜனம்? காஃபி குடிக்கிற மனநிலைமையில இப்ப நான் இல்ல. அண்ணே,
சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அசோக் சொன்ன மாதிரி நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு. நடந்ததை மறந்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கண்ணே, அதை செய்யலாம். நீங்க இப்படி உடைஞ்சு உட்காந்துருக்கிறத என்னால பார்க்க முடியலண்ணே. நான் உடைஞ்சு உட்கார்ல ஜனா, இப்படி உட்கார என்ன காரணம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன காரணமா இருக்கும்? எல்லா நேரம் தான். அதே காரணம் தான் எனக்கும் தோணுது. ஆனா உங்களை மாதிரி அதை சாதாரணமா கடந்து போக கூடாதுன்னு என் மனசு சொல்லுது. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அசோக் இன்னைக்குன்னு பார்த்து ஏன் முக்கியமான வேலையா வெளியில போனோம்? அங்க ஆரம்பிச்சது தடங்கல். நான் போகக்கூடாதுன்னு தடுக்க என் செருப்பு அறுந்துருச்சு. ஆனா நாம அதை மதிக்காம கிளம்பணும். ஆக்சிடென்ட்டும் ஆச்சு. அடுத்தது ஊர்ல இருக்கிற மத்த தோட்டத்துக்கு வராத பிரச்சனை நம்ம தோட்டத்துல மட்டும் ஏன் நடக்கணும்? இத்தனை வருஷமா ஒரு பிரச்சனையும் வராத நம்ம காட்டன் மில்லுல திடீர்னு எப்படி தீ பிடிக்கும்? இது எல்லாத்தையும் விட நடந்த அந்த பிரச்சனை எல்லாமே ஒரே நாள்ல ஒரே நேரத்துல நடந்திருக்கு. நேரமோ விதியோ இல்ல அந்த கடவுளோ நமக்கு ஏதோ சொல்ல நினைக்குது. இதையும் நாம யோசிக்காம மதிக்காம கடந்து போனோம்னா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் நம்ம மொத்த குடும்பமே இல்லாம கூட போகலாம். என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? அண்ணே, நீங்க யோசிக்கிறது சரின்னே வச்சுப்போம். அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கண்ணே. தெரியல. எனக்கு இப்ப இதுக்கு பதில் தெரியல. ஆனா நாம அந்த பதிலை தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளை நாம காப்பாத்திக்கணும்னா அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். ஆமா, அவரால மட்டும்தான் முடியும். அவரை பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. அது வேற யாரும் இல்ல, காலன். காலனா? ஓம்கார காளி, மந்திர யந்திர மகா காளி. ஓம் காளி, ஜெய் கமண்டல மகா காளி, ஜெய் கமண்டல மகா காளி. என்ன வேணும் உனக்கு? ஐயா, குடும்பமானும் போயிடக்கூடாதுன்னு தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட போகாம இங்க உங்களை பார்க்க வந்திருக்கேன். அந்த விஷயத்தை மட்டும் சொல்லு. ஐயா, ஒரு வாரமா என் பொண்டாட்டிய காணும்யா. எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரியலையா. ஐயோ ஐயோ, கட்டியவள் தொலைந்தால் போதும் என்று நினைக்கும் கலிகாலத்தில் இப்படியும் ஒரு மானிடன். விட்டது பீடை என்று சந்தோஷப்பட வேண்டியதுதானே. இல்லங்க ஐயா, என் மனைவி என் மேல உயிரே வச்சிருக்காங்க ஐயா. நானும் அவன் மேல உயிரை வச்சிருக்கேங்க ஐயா. நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பதை சொல்லாமல் சொல்கிறாயா மானிடனே?
உன் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கொள். அம்மா தாயே, அவளை எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்கம்மா. ஓம் காளி, ஓம் மகா கமண்டல காளி, ஓம் ஜெயமந்திர காளி, ஓம் உக்கிர காளி, ஓம் ஓங்கார காளி, இடை பிங்களையாய் இருப்பாய் இருப்பாய். பசுமனை என்னும் நாடி நீயே என் தேவி. முக்காலமும் அறிந்த மகா காளி, எதிரில் இருப்பவன் மன கஷ்டத்திற்கு பதில் என்ன சொல்லு தாயே. மானிடா, உன் நம்பிக்கை வீண் போனது. அவள் உனக்கு கிடைக்கப் போவதில்லை. அவளை தேடுவதை விட்டுவிட்டு கலிகாலத்திற்கு ஏற்றாற்போல் வாழ கற்றுக்கொள். செல். ஐயா, என்னையா சொல்றீங்க? அவளுக்கு அவள் சந்தோஷம் தான் முக்கியம் என்று நினைத்து விட்டாள். உன்னை விட்டு வெகு தூரம் போய்விட்டாள். இனி எக்காலமும் உன்னிடம் திரும்பி வரவே மாட்டாள். நீ போகலாம். ஐயா. கொச்சாயி, ஐயா ஐயா சொல்லிட்டாருல, கிளம்பு. இல்லம்மா, என் பொண்டாட்டி என்னை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாமா. அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நீயும் அவளும் சேர்ந்து இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவன் உனக்கு இல்ல. அவ ஏமா என்னை விட்டு போகணும்? நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேமா. கொச்சாயி, மானிட பிறப்பு உண்மையை அவ்வளவு சீக்கிரம் நம்பாது. போய் அதை எடுத்து வா. மானிடா, சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே சாலச் சிறந்தது. தெரிந்த பின்பு உன் வாழ்க்கை நரகமாகும். விதியை யாரால் வெல்ல முடியும்? உன் நம்பிக்கைக்குரிய மனைவி எங்கே இருக்கிறாள், என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று நீயே பார்க்கப் போகிறாள். கண்ணீர் விட தயாராக இரு. ஜெய் கமண்டல காளி, ஆதிசக்தி ஓங்கார ரூபிணியே, மானிடனின் மனைவியை கண்முன்னே காட்டி அவளின் சகல கட்டுக்களையும் அவள் தெரிந்து விடு தாயே. ஜெய் கமண்டல காளி. மானிடா, உன் உயிருக்குயிரான மனைவி செய்யும் காரியத்தை பார். இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். இது என் பொண்டாட்டி இல்ல. அவ என்னை ஏமாத்த மாட்டா. நாங்க 7 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஜெய் கமண்டல காளி. மானிடா, தெரியக்கூடாத விஷயத்தை தெரிந்து கொண்டதும் என்ன நிலைக்கு ஆளானாய் பார்த்தாயா? ஐயோ, உன் மனைவிக்கு உன்னுடன் வாழ கொடுத்து வைக்கவில்லை என்று எண்ணிக்கொள். அவள் செய்த பாவத்திற்கு நிச்சயம் தண்டனை உண்டு. கொச்சாயி, ஐயா, இவனுக்கு உண்மையும் விளங்கிவிட்டது. கொடுத்த காலமும் முடிந்து விட்டது. வெளியே அனுப்பு.
கிளம்பு. உனக்கு இங்க இதுக்கு மேல இடம் இல்ல. கிளம்பு. அம்மா இல்லம்மா. போன்றல்ல. ஜெய் கமண்டல காளி, ஜெய் உக்கிர காளி. ஏய் எந்திரி. ஜெய் உக்கிர காளி, ஜெய் ஓங்காரி. ஏய் முண்டமே, காளிக்கு பிண்டமாக போவதற்கு சம்மதம் தானே? சம்மதம். கொச்சாயி, சொல்லுங்க ஐயா. இவள் புருஷனை பொறுத்தமட்டில் இவள் முடிந்து போன கதை. ஆமாங்க ஐயா. இவளோ இன்று இரவு முடியப் போகும் கதை. சரிங்க ஐயா. பலி கொடுப்பதற்கு முன் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து இவளை தயார் செய். உத்தரவுங்க ஐயா. ஜெய் கமண்டல காளி. எவ்வேளை மறந்தாலும் காளி வேளை மறவேன் தாயே. உனக்கு சேர வேண்டிய காணிக்கை தயாராக இருக்கிறது. நடுநிசி வேளையில் பலி கொடுக்கிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள் தாயே. ஜெய் கமண்டல காளி. இன்ஸ்பெக்டர், மன்னிப்பு கேளியா? பஞ்சாயத்துல நம்மள இப்படி வச்சு அவமானப்படுத்திட்டானுங்களே. எங்க கௌரிக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. சின்னத்தை தான் படிச்சு போலீஸ் வேலைக்கு வந்தீங்களோ? இந்த சரவண மத்தவங்கள டென்ஷன் படுத்தி தான் பழக்கம். ஆனா தம்மா துண்டு சுண்டக்கா புள்ள நம்மள டென்ஷன் படுத்திருச்ச. போயும் போயும் ஒரு சின்ன புள்ள அசிங்கப்படுத்திருச்ச. சும்மாவா? எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மாவோட கோயிலுக்கே போட்டு போடுவாங்க. நம்ம கௌரியையும் சும்மா சொல்லக்கூடாது. யாருக்கும் தெரியாத ஆறுசாமி வாத்தியார புட்டு புட்டு வைக்கிறான்.
என்ன பயந்துட்டியா? பஞ்சாயத்துல அப்படி பேசுன, இப்போ அப்படியே ஷாக்காகி நிக்கிற. ஆமா, இவ்வளவு நாளா எங்க இருந்த? நான் வந்ததுல இருந்து இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்ததே இல்லையே. இப்படி ஒரு அழகான பொண்ண எப்படி நான் மிஸ் பண்ண? எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இப்பவே இதே இடத்துல வச்சு உனக்கு அப்படியே தாலி கட்டிட்டேன். இப்போ ஒன்றும் மோசம் இல்லை. என் கூட நீ வந்துரு, உன்னை ராணி மாதிரி பாத்துக்கலாம். சார், நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. பாரா, அந்த குட்டி குரங்கு கூட சேர்ந்துக்கிட்டு பஞ்சாயத்துல என்ன தப்பா பேசுறீங்க. அது உனக்கு தப்பா தெரியலையா? அதுவும் ஒரு போலீஸ்காரனை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுனீங்க. அது தப்பு இல்லையா? நீங்க ஒரு தப்பான பொம்பளை பேச்சு கேட்டு அம்மன் கோயில மூட பார்த்தது பெரிய தப்பு தானே. நாங்க முறையா சொன்னதை நீங்க கேட்கவே இல்ல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஆளுதான் அழகா இருக்கான்னு பார்த்தா பேச்சும் நல்லா தான் பேசுறேன். என்ன அசிங்கப்படுத்தின உங்களை ஏதாவது பண்ணணும் தான் யோசிச்சேன். ஆனா உன்னை பக்கத்துல பார்த்த உடனே என் மைண்டே மாறிடுச்சு. எனக்கு 2 விஷயம் பிடிக்கும். ஒன்னு அனுபவிக்கிறது, இன்னொன்னு அனுப்பி வைக்கிறது. இப்போ உன்னை அனுபவிக்கணும்னு தான் தோணுது. எப்படி வசதி? சார், ஒரு போலீஸா இருந்துகிட்டு ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா பேசுவீங்க? அந்த மாசாணி அம்மன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? சார், வா வா வா. கையை விடுங்க சார். சார், விடுங்கன்னு சொல்றேன். என்ன அசிங்கப்படுத்தின உன்னையும் சரி, அந்த குள்ள கத்திரிக்காவையும் சரி, உங்களை நான் சும்மா விட போறேன். விடுங்க சார். என்ன அசிங்கப்படுத்தினீங்கல்ல, கையை விடுங்க சார். நான் வெளியில தலை காட்ட முடியாத மாதிரி பண்ணேன். சப்பா சேசிங்க, சரி அதையும் பார்த்துறேன். என்னடா சொல்லும், பயந்துட்டியா? மல்லிகைப்பூவை அவ்வளவு சீக்கிரம் நசிக்கிறோனா?
எதுக்கு நீ இவ்வளவு சிரமப்படுற? எப்படியும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எதுக்கு இதெல்லாம்? வீணா ஓடி இப்படி அடிபட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இரு, நானே தூக்கி விடுறேன். வேண்டாம் சார், வேண்டாம் சார், வேண்டாம் சார். நில்லு. கௌரி, அட புள்ள கத்திரிக்கா, எங்க வந்து யார்கிட்ட பிரச்சனை பண்ற? தப்பு செய்யறவங்கள இந்த கௌரிக்கு பிடிக்காது. பாரு. அப்புறம் என்ன, பஞ்சாயத்துல அசிங்கப்பட்டது பத்தாதா, இங்கேயும் அசிங்கப்படணுமா? இதோட நீ கிளம்பிட்டன்னா உனக்கு நல்லது. நான் ஒரு ஆம்பளை மிரட்டினாலே மதிக்க மாட்டேன். சுண்டக்கா மாதிரி இருந்துகிட்டு நீ என்ன மிரட்டுறியா? ஜீப்பை வச்சு நசுக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். உன்னால என்ன தொட கூட முடியாது. வேணும்னா முயற்சி பண்ணி பாரு. வேண்டாம் கௌரி, வா போயிடலாம். பயப்படாத துர்கா, நீ தள்ளி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. உனக்கு அவ்வளவு திமிரா? இப்ப பாரு எப்படி ஓட விடுறான்னு. கௌரி, வா கௌரி, போயிடலாம். கௌரி. ஏய் குள்ள கத்திரிக்கா, உன்னை என்ன பண்ற பாரு. இன்னியோட நீ க்ளோஸ் டி. என்னாச்சு? வண்டி நகர மாட்டேங்குதா? அது எப்படி நகரும்? அதுக்கு நான் மனசு வைக்கணுமே. உன்னை என்ன பண்றேன் பாரு. உனக்கு முன்னால விழுந்த இந்த மரம் உன் மேல விழாம இருக்கணும்னா வந்த வழியே போயிடு. என்னடி என்கிட்ட ஆட்டம் காட்டியா? ஒண்ணு இப்ப நீ அதை தாண்டணும்னாலும் நான் மனசு வைக்கணும். இதோட போயிட்டன்னா உனக்கு நல்லது. ஏய், என்ன திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கல? எப்படியும் உன்னை சும்மா விட மாட்டேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஸ்டேஷன்ல உன்னை வச்சு முட்டிக்கு முட்டி தட்டனா இல்லையான்னு பாரு. யார் யாரோ கூப்பிட்டு அவங்க இடத்துக்கு போயிருக்க. நீ கூப்பிட்டு உன் இடத்துக்கு வரமாட்டேனா? கண்டிப்பா வருவேன். ஒரு வேளை வந்தா அந்த நாள் உன் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கும். நல்லா யோசிச்சுக்கோ. துர்கா, நீ பயப்படாம வீட்டுக்கு போ. நீ வா கௌரி. என்ன பத்தி நீ கவலைப்படாத துர்கா, நீ முன்னால போ, நான் வரேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு
இந்த மரக்கிளை தானா வழிவிடும். அப்போ நீ கிளம்பு. நான் அப்போ வரட்டுமா? ஜெய் கமண்டல காளி. காலம் கொடுத்த வலியை தாங்க முடியாமல் காலனை தேடி வந்திருக்கிறாய், அப்படித்தானே? அது நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். குடும்பத்தோடு வெளியே சென்ற நீ சாவிலிருந்து தப்பித்து வந்திருக்கிறாய். அது எப்படி? ஆச்சரியப்படாதே, இன்னும் சொல்கிறேன் கேள். உனது பஞ்சாலையில் திடீர் தீ விபத்து, அனைத்தும் நாசம். உனக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் வெள்ளாமை வீணாய் போனது. எல்லாவற்றுக்கும் மேலாக உன் ஒரே வாரிசுக்கு இன்னும் வாரிசு உண்டாகவில்லை. வம்சம் தழைக்காமல் பாதியில் நிற்கிறது. ஐயா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாம் எமக்கு தெரியும். முக்காலமும் அறிந்த கமண்டலக்காளியின் சீடன் நான். இப்பொழுது எதற்காக இங்கு வந்தாய்? ஐயா, என்னங்கய்யா, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்கலாமா? என் குடும்பத்துல இப்படி அடுத்தடுத்து நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலான்னு தான் கேட்க வந்தேன் ஐயா. இதுவரை நீ செய்ததை எல்லாம் என்னிடம் கேட்டுவிட்டா செய்தாய்? இல்லைங்கய்யா. இந்த காலன் உங்களுக்கு தேவையில்லை. காலபுத்திரனுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தானே இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இனிமேலும் அப்படியே வாழுங்கள். போ. ஐயா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்களை யோசிக்காம விட்டது தவறுதான் ஐயா. தவறல்ல, மிகப்பெரிய தவறு. சிவவல்லப ஜமீன் குடும்பத்திற்கு ஒன்றென்றால் முன்னால் வந்து நிற்பது இந்த காலன் வம்சம்தான். அது தெரிந்திருந்தும் இந்த காலனை மதிக்காமல் அவமானப்படுத்தி இருக்கிறாய். என்னை அவமானப்படுத்தியது இந்த கமண்டல காளியை அவமானப்படுத்தியது போல. ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உன்னுடைய மன்னிப்பை என் தாய் காளியிடம் சொல். ஏனென்றால் இப்பொழுது
உன்னை என் முன்னால் கொண்டு வந்தது அண்டத்தையும் தனக்குள் வைத்திருக்கும் என் கமண்டல காளி. இப்பொழுது உன் நிலைமையும் உன் குடும்பத்தினுடைய நிலைமையும் என்னவென்று உனக்கு தெரியுமா? அடுத்த சூரிய கிரகணத்திற்குள் உன் குடும்பம் மொத்தமும் அஸ்தமனமாக போகிறது. உன் பரம்பரையே மண்ணோடு மண்ணாக போகிறது. உன் குடும்பத்தில் உள்ள அனைவரின் எலும்பையும் எடுத்து பூஜை செய்வதற்காக ஒருத்தி காத்துக் கொண்டிருக்கிறார். அறிந்தவன் நின்று கெட்டான், அறியாதவன் அன்றே கெட்டான். நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லை என்றால் காலம் உணர்த்தும் அனைத்தும் கிளம்பு. ஐயா, நீங்க சொல்றத நான் நம்புறேன். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க நான் என்ன பண்ணணும்? பூஜை ஏதாவது பண்ணணும்னாலும் சொல்லுங்க ஐயா. எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். பல வருடங்களாக இந்த காலனை மதிக்காமல் இருந்த நீ இப்போது என்னிடமே என்ன பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயா? ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. உங்களை சந்திக்காம விட்டது நான் செஞ்ச பெரிய தப்புதான். தயவு செஞ்சு என்னையும் என் குடும்பத்தையும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துங்க ஐயா. காப்பாற்ற வேண்டியது நான் அல்ல, அகிலத்தையும் அடிப்பாதத்தில் வைத்திருக்கும் என் கமண்டலக்காள். அவள் உத்தரவு கொடுக்கட்டும். ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் ஜெய் கமண்டலக்காளி. ஊனானாய், உயிரானாய், உயிரில் ஊறும் உணர்வானாய், வானாகி ஐபூத வகையெல்லாம் நீயானாய் தாயே. உன்னை நம்பி வந்த உன் பிள்ளைக்கு உத்தரவு கொடுக்காளி. ஜெய் கமண்டலக்காளி. நான் சொல்லப் போகும் விஷயத்தை கவனமாக கேள். என்னுடைய பேச்சிற்கு மறு பேச்சு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது என் கமண்டலக்காளியின் உத்தரவு. சொல்லுங்கய்யா. நீ உடனே உன் குடும்பத்தோடு உன் பூர்வீக ஊரான மறையனூர் கிராமத்திற்கு போ. ஐயா, எதுவும் பேசக்கூடாது. நான் சொல்வதை மட்டும் செய். மறையனூர் கிராமத்திற்கு சாலை போடும் ஒப்பந்தம் உனக்கு வந்ததா? ஆமாங்க ஐயா. அந்த ஒப்பந்தத்தை வேண்டாம் என்று சொல்லி இருப்பாயே. ஆமாங்கய்யா. அந்த சாலை ஒப்பந்தத்தை நீ ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நாளைக்கே மறையனூர் கிராமத்திற்கு கிளம்பு. அதுவும் குடும்பத்தோடு. சரிங்க ஐயா. ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த ரோடு போடுற கான்ட்ராக்டை ஏத்துக்கிட்டு கிராமத்துக்கு போறதுக்கும் நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கும் என்ன சம்பந்தம் ஐயா? ஆகாயத்திற்கும் பூமிக்கும் என்ன சம்பந்தம்? காற்றிற்கும் மூச்சிற்கும் என்ன சம்பந்தம்? விதிக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? சொன்னதை செய், உனக்கே எல்லாம் புரியும். ஐயா, குடும்பத்தோட போக சொன்னதுக்கு என்ன காரணம்? கொச்சாயி, சொல்லுங்க ஐயா.
உன்னை எதுவும் பேசக்கூடாது, சொன்னதை மட்டும் செய்யன்னு சொன்னது உனக்கு புரியலையா? ஐயா சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சாச்சு, நீ கிளம்பலாம். இந்த கேஸை நம்ம இன்னும் ஃபைல் பண்ணவே இல்லையே. அதான் நான் பார்த்தேன். வித்யா கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைச்சேன், கால் பண்ணவே இல்லை. அம்மா மாசாணி அம்மா, இந்த கௌரி எங்க தான் போவாளோ? செஞ்சு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. மதியம் சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு நீ மட்டும்தான் இருக்கிற மாதிரி அவளுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அதனாலதான் நான் அவளை எதுவும் சொல்றது இல்ல. ஆனா அவ இப்படி சாப்பிடாம இருக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. யார் இது? அதுவும் இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க. ஹலோ 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 அக்கா, இப்பதான் வேலை முடிஞ்சதா? ஆமாண்டி. சரி சரி, போங்க போங்க. ஹலோ 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 ஏங்க, நீங்க என்ன ரேடியோ குழாயா? மைக் செட் வச்சு செக் பண்றீங்களா? மைக் செட்டுக்காரங்க கூட ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3ன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடானா ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க போன் அட்டெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் வேற என்ன சொல்றது? ஏன் உங்க போன் அட்டெண்ட் பண்ணா என் அக்கா கூட பேசக்கூடாதா? பேசலாங்க, ஆனா ஒரு நிமிஷம் இருங்கன்னு போன் கூப்பிட்டவங்க யாரோ அவங்க கிட்ட சொல்லிட்டு பேசணும். நான் பேசினது உங்களுக்கு கேட்கலையேன்னு வெளியே வந்தேன். அப்போ என் அக்கா வந்துச்சு பேசுனா, இது தப்பா? சரி அதை விடுங்க, நான் கேட்க வந்த விஷயத்தை கேட்டுறேன். 2 பேரும் பிரியறதுல சந்தோஷம் தானே? என்னது? ஏங்க என்ன பேசுறீங்க? 2 பேர் பிரியறதுல என்ன சந்தோஷம்? சேர்ந்து இருக்கிறதுல தான் சந்தோஷம். ஒரு குழந்தைக்கு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருந்தாதான் சந்தோஷம். சொந்தம் பந்தம்னு சேர்ந்து இருந்தாதான் சந்தோஷம். பிரிஞ்சு இருக்கிறதுல சந்தோஷம் கிடைச்சிருமாங்க? கல்யாணம் ஆன ஆணும் பொண்ணும் சேர்ந்து இருந்தாதான் சந்தோஷம். பிரிஞ்சு இருக்கிறதுல என்னங்க சந்தோஷம்? ஹலோ, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? என் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியாது, எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருங்கன்னு என்கிட்ட கேஸ ஃபைல் பண்ண சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. இப்ப என்கிட்டே தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேஸ் கொடுத்தனா? ஆமா. ஏங்க எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆமா, உங்களுக்கு யார் வேணும்? இருங்க, நீங்க வித்யா தானே? ஏங்க யாருக்கு போன் பண்ணனே தெரியாம எடுத்த உடனே 2 பேரும் பிரியறதுல சந்தோஷமான கேக்குறீங்க? நீங்க நினைக்கிற வித்யா நான் கிடையாது. இருங்க, 1 செகண்ட். ஐயோ, சாரிங்க, நம்பர் தப்பா போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அது நான். ஹலோ ஹலோ. ஐயோ, கட் பண்ணிட்டாங்களே. ஷோ.
இப்படி பண்ணிட்டியடா. ஆமா, குரலும் பேசின பேச்சும் நல்லா இருந்துச்சுல்ல? பேரை கேட்கறதுக்குள்ள கட் பண்ணிட்டாளே.